ஸ்ரீதர் சார் மறுபடியும் கேளுங்க. அதாவது நம்ம எதெல்லாம் வந்து மகிழ்ச்சி தரக்கூடியதுன்னு நினைக்கிறோமோ அது மகிழ்ச்சி தர மாட்டேங்குது. பிற்காலத்துல இதுவே துன்பம். எதெல்லாம் துன்பம்னு நினைக்கிறோமோ அது வந்து முதல்ல துன்பம் கொடுத்தாலும் பின்னாடி வந்து மகிழ்ச்சி தரக்கூடியதா இருக்குது. அப்ப நிலையான மகிழ்ச்சி இன்பம் இது எது அப்படின்னு இது வந்து அருமையான கேள்வி இது. அதாவது பாம்பாட்டி சித்தர் வந்து இப்போ நேற்று தான் வந்து நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் பாம்பாட்டி சித்தரை பற்றி. ஒரு சின்ன வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அது பார்த்தீங்களான்னு தெரியல. ஓகே, அதனால ஒன்றும் இல்லை. இப்போது அவர் வந்து நிரந்தரமான ஒரு இன்பம் எது அப்படின்றத பற்றி அவருடைய விளக்கமும் இதுவும் கேட்குறாரு. அதாவது முதல்ல நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்பம்னா என்ன, துன்பம்னா என்ன. இன்பம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் எனக்கு எதிரில் இருக்கிறீங்க, நான் வந்து என் பாக்கெட்லேருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்குங்க அப்படின்னு சொல்கிறேன். உடனே உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு சந்தோஷமாயிடும். சரி, நம்ம ஃப்ரெண்டு காசு கொடுத்தாரு அப்படின்ட்டு. இதே வந்து இப்போ நான் வந்து உங்கள் பாக்கெட்லேருந்து ஒரு 100 ரூபாயை டக்குன்னு எடுத்து என் பாக்கெட் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து அது வந்து என்னடா நம்ம நெருங்கிய நண்பர் வேற, எப்படி கேட்குறதுன்னு தெரில, டபால்னு எடுத்து வச்சுக்கினாரு அப்படின்னு வந்து ஒரு ஒரு துன்ப நிலை நமக்குள்ளே உருவாயிடும். ஸோ இந்த இன்பம் துன்பம் ரெண்டுமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பொருளியலால் இயங்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. பொருளியல்னா ஏதோ ஒரு செய்கையின் மூலமாக ஏற்படுகின்ற ஒரு விஷயந்தான் வந்து இன்பம் என்பதும் துன்பம் என்பதும். அதாவது இன்பம்க்கு பிறகு துன்பம், துன்பத்திற்கு பிறகு இன்பம் அப்படிலாம் சொல்லவே முடியாது. அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இன்பத்திற்கு பின்பு துன்பம்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த இன்பம் என்பது கால அளவை குறிப்பிடவே இல்லையே. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நிமிஷம் இன்பமா, இல்லை 10 நிமிஷம் இன்பமா, இல்லை 1 வருஷம் இன்பமா, இல்லை அந்த 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் செத்து போயிடுவீங்களா அந்த இன்பமாக இருக்கும் போதே. அப்போ நீங்கள் துன்பத்தையும் அனுபவிக்க போகிறதில்ல. இப்போ துன்பத்திற்கு பின் இன்பம்னா அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, துன்பம் 25 வருஷமா 30 வருஷமா, இதை பற்றி யாருமே பேசலை. சும்மா வந்து நம்மளை தேத்துறதுக்காக வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளோதான். அது துன்பமாக ஆரம்பிக்கின்றது இன்பமாக மாறும் அப்படின்னு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. துன்பமாக இருக்கிறது துன்பமாக தான் இருக்கும். இப்போ துன்பமாக ஆரம்பிக்கிற ஒரு கேன்சர், அது இன்பமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வாழ்நாள் முழுவதும் அவங்கள அரித்து சாகடிச்சு தான் விடப்போகுது. அது என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சரி, அதுக்கான வைத்தியம் இன்னும் முழுமையாக கண்டுபிடிக்கப்படவில்லை. அப்போ அது வெறும் துன்பத்தோடவே நம்மளை முடிச்சிடுது. அப்போ சொல்லுங்கள், அது வந்து இன்பத்திற்கு பின்பு துன்பம், துன்பத்திற்கு பின்பு இன்பம்லாம் எல்லாம் வந்து நிறைய வந்து ஏதோ சொன்ன மாதிரி இருக்குது. எப்படியே என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் வந்து மன நிம்மதி ஆனந்தத்தை அடையணுன்றதை தான் எல்லாரும் விரும்புகிறாங்க. இதையே தான் ஞானிகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்றத வந்து எல்லாருடைய வாசகங்களையும் நீங்கள் பார்க்கலாம். பெரிய பெரிய மகான்களுடைய இதெல்லாமும் பார்க்கலாம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய இயற்கை சுபாவம் என்பது
அதாவது இந்த உயிர் என்று தெரிந்து கொண்ட ஒரு நபரின் இயற்கை சுபாவம் என்பது ஆனந்த நிலை தான். ஆனந்த நிலைனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருளினால் ஏற்படுகின்ற விஷயம் அல்ல அது. அது இயற்கையாகவே அது உங்களுக்குள்ள ஆனந்தம் என்பது இருக்கு. ஆனால் நீங்கள் ஒரு கணமும் ஒரு செகண்டும் நீங்கள் வாங்கம்மா, வெல்கம். நமஸ்காரம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. இப்போ நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க, இப்போ லைனில் இருக்காங்க. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, எல்லாருக்கும் நமஸ்காரம். மேடம் இப்போ யூகேலேருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. சார் நான் யூகேல சார், நான் சென்னை நம்ம வசந்தி மேடம். ரைட். அவங்க உங்கள் சிஸ்டருக்கும் அனுப்பிச்சிருக்கேன். ஆனால் அவங்க என்ன டைமில் இருக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. இன்னைக்கு அவங்களுக்கு டியூட்டி இருக்கு சார் இன்னைக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். டியூட்டி இருக்கு. சரி, இன்றைய வாழ்நாளில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இயற்கை சுவாபமாகிய இந்த இன்பத்தை விற்று தான் நம்ம வாழ்க்கையை நடத்துகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு செய்கையை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய விளைவுகள் நம்ம இன்ப துன்பங்களை நம்ம தாங்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் சும்மா இருந்தீங்கனாலே ஆனந்தமாக இருக்க போகிறீங்க. பட் ஒரு வேலையை கையில் எடுத்த பிறகு அதனால் ஏற்படுகின்ற இன்ப துன்பங்களுக்கு நீங்கள் ஆளாவீர்கள். அப்போ உங்ககிட்ட இருக்கிற அந்த ஆனந்தம் என்பது அந்த நேரம் வரைக்கும் குறைஞ்சிரும். ஒன்று சந்தோஷமாக இருக்கும், இல்லைன்னா துக்கமாக இருக்கும். ஸோ வாழ்க்கை என்ற வியாபாரத்தை நீங்கள் எப்படி நடத்துகிறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஆனந்தத்தை விற்று தான் நடத்துகிறீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஆனால் நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, எனக்கு ஆனந்தமே இல்லை வாழ்க்கையில், எனக்கு ஒரு நிம்மதியே இல்லை வாழ்க்கையில், இதை தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோமே ஒழிய, ஆக்சுவலாக நம்முடைய மூலதனமே அதை வச்சு தான் வாழ்க்கை என்ற வியாபாரத்தையே நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நல்லா புரியுதுங்களா? உங்களுடைய ஆனந்தத்தில் இருக்கும்போது நீங்கள் அமைதியாக தான் இருப்பீங்க, நிம்மதியாக தான் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஒரு செயலில் இறங்கின உடனே உங்களுடைய நிம்மதி அங்கே போயிடுது. ஏன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த செயல் அந்தவுடைய ரெசிப்ரோக்கலாக கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வரல. அப்படின் போது உங்களுக்கு நிம்மதியற்ற நிலைக்கு போயிடுது. சரி, ஓகே. இதுதான் இயற்கையாக நடக்கின்ற உலகியல் வாழ்க்கை. அந்த உலகியல் வாழ்க்கையில் நம்ம இப்படித்தான் போயின்னு இருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதனால் எல்லோரும் நிம்மதியெல்லாம் தேடாதீங்க, தயவுசெய்து. நான் அதை தான் சொல்லுவேன். நிம்மதியை விற்று தான் நீ வியாபாரம் பண்ணுறேன்னா மறுபடியும் நிம்மதி வேணும்னு கேட்டால் எப்படி வரும்? உடனே வியாபாரத்தை நிறுத்தணும், இல்லையா? நிம்மதியை கேட்கக்கூடாது. ஸோ இப்போ போர்க்களத்துக்கு இறங்கியாச்சு, அங்கே போய் என்னை யாரும் சுடக்கூடாது, ஆனால் நான் மட்டும் சுடுவேன் எல்லாரும். என்ன அது முடியுமா? முடியாதுல்ல, எல்லாரும் தான் சுடுவாங்க. நீ எப்படியா தப்பிச்சு அவன் மேலே சுடுற வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஸோ வாழ்க்கை என்பது என்ன வியாபாரம் என்றால், உன்னுடைய ஆனந்தம், உன்னுடைய அந்த அமைதியை விற்று தான் வியாபாரம் செய்கிறீர்கள். அதனால் யாரும் நிம்மதியை தேடாதீர்கள், உழைப்பை நாடுங்க. சரியா? அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டு அதனுடைய ஃபீட்பேக்கை யோசிச்சுட்டு போகாதீங்க. இப்போ நம்முடைய சாருடைய கேள்விக்கு வந்துடுவோம். அதாவது எது நிரந்தரம், எப்படி நம்ம நிரந்தரமாக இருக்க முடியும், அந்த ஒரு நிரந்தர ஆனந்த நிலைக்கு போயிடுறது? இப்போ நான் எப்படியோ தப்பி தவறி இந்த வியாபாரம் பண்ணுறதுக்கு வந்துட்டேன். ஆனால் எனக்கு வியாபாரத்தை போதும்னு நிறுத்த முடியல. ஏன்னா ஆரம்பித்து விட்டதில் நம்மளை ரிட்டர்ன் அடிக்குது. ஸோ இப்போ நான் தப்பிக்கணுன்னா அந்த நிரந்தர ஆனந்த நிலைக்கு போகணுன்னு நினைக்கிறேன், வியாபாரத்தை மூடிட்டு. அப்படின்னும் போது அதுக்கு தான் அந்த பாம்பாடி சித்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ப துன்பம் என்ற மேகத்தை தாண்டி மேலே உலாவுவோம்.
நாதனோடு நாங்களும் சரிசமமாக வாழ்ந்து வருவோம் அப்படின்றத அவர் வந்து சொல்கிறார். அப்போ அது என்னடா சூட்சமம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வந்து பி ஆன் திஸ் மூமெண்ட். பி ஆன் திஸ் மூமெண்ட் அப்படின்னோடனே இன்னைக்கு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்க. பி ஆன் திஸ் மூமெண்ட்னா இந்த நிலையிலேயே நீ இரு, இப்போது வேலை செய்கின்ற வேலையை செய்துட்டுரு, இதை தான் நினைக்கணும், நீ ப்ரெசண்ட் பாஸ்டெல்லாம் யோசிக்கக்கூடாது, ப்ரெசண்ட்லேயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் வந்து கிடையாது. நீ ப்ரெசண்ட்டுன்னு முடிக்கும் போதே அது வந்து பாஸ்டாக மாறிடும். ப்ரெசண்ட் அப்படின்னு ஒரு வேர்டை முடிக்கும் போதே அது பாஸ்ட் டென்ஸாக மாறிடும். அப்புறம் ஒரு ஃப்யூச்சர் ஏதோ ஒன்று வந்துடும். ஸோ இதை வந்து பி ஆன் திஸ் மூமெண்ட் அப்படின்றத சொல்லக்கூடாது. இதை வந்து நீங்கள் வருங்காலத்தை யோசிக்கக்கூடாது, போன காலத்தை யோசிக்கக்கூடாது, நிகழ்காலத்திலே வாழுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து உலகியல் ரீதியாக சொல்கிற விஷயம். சரியா? ஆனால் ஆன்மீக ரீதியாக அது வந்து யோசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த நிமிடம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள அந்த நிமிடம் உங்களை கிராஸ் பண்ணிட்டோம். 1 மினிட்டுன்னு சொல்கிறதுக்குள்ள அந்த மினிட் கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ யூ வில் கோ டு த நெக்ஸ்ட் மினிட். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பாஸ்ட் வந்துடுச்சு, உங்களுக்கு ஒரு ப்ரெசண்ட் வந்துடுச்சு, ஒரு ஃப்யூச்சர் 3rd மினிட் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி வந்து வாழ்க்கை வந்து ஏர்ந்துட்டு இருக்கிற நிலையில் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 1, 2, 3 ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் இந்த மூணுத்தையும் தாண்டி ஒரு நிலையில் நிற்கிறவர்து தான் அந்த 3 காலங்களையும் கடந்த நிலையில் இருப்பவர். அந்த 3 காலங்களையும் கடந்து இருப்பவர் தான் இப்போ ஸ்ரீதர் சார் சொன்ன மாதிரி அந்த நிரந்தர ஆனந்தத்தில் இருக்க முடியும். வேறு யாராலும் அந்த நிரந்தர ஆனந்தத்தில் இருக்க முடியாது. இதுதான் உண்மை நிலை. உங்களுடைய கேள்விக்கான ஒரே பதில், இந்த 3 காலங்களையும் கடந்து காலம் கடந்த கலாதீதனாக இருக்கின்ற நிலையே நின்ற நிலை. சரிங்களா? இப்போ இது இது எப்படி சாத்தியமாகும்னா எல்லாம் ஒரே ஃபார்முலா தான். இப்போ நம்ம தமிழில் வந்து படிச்சிருப்போம், குன்றேறி யானை போர் கண்டிட்டால். இதுக்கு யாராவது ஒரு சின்ன மீனிங் சொல்லுங்கள், எதுக்காக இந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லுங்கள். குன்றேறி யானை போர் கண்டிட்டால். ஏன் குன்று மேலே ஏறிக்கின்னு யானை போர் செய்கிறத வந்து பார்க்கணும்? யானை இருக்கிறதுலேருந்து ஒரு 300-400 மீட்டர் தூரத்தில் இருந்து நம்ம பார்த்தா ஆகாதா? அது வர்றதுக்குள்ளே நம்ம ஓடிடலாம்ல. ஏன் வந்து குன்றின் மேலே ஏறி நின்று அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க? என்னோட புரிதல் என்ன ஷேர் பண்றேன்னா, அந்த புருவ மத்திய தியானம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தியானத்துல வந்து அந்த நீங்க ஆல்ரெடி சொல்லிருக்கீங்க, நம்மளோட அண்ணாக்கு மேல இருக்கிறது வந்து அது ஒரு குடும்பம் மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க ஒரு வாட்டி. நம்மளோட தியானம் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மனச ஒடுங்கி இது பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த ஒரு நிலை கிடைக்கும். அதாவது என்னோட புரிதல் பிளஸ் உங்களோட ஒரு டீச்சிங்ல நான் தெரிஞ்சுக்கிட்டது. சரி, இத நமக்கு எப்படி வந்து விளக்குனாங்க அப்படின்றத இந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிடுறேன். அதாவது திருக்கழுக்குன்றம்னு ஒரு ஊர் வந்து நம்ம செங்கல்பட்டுலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அங்கே வந்து சுப்பையா சுவாமிகள் ஜீவ சமாதின்னு ஒரு சமாதி இருக்குது. அவர் வந்து 1965 வந்து ஜீவ சமாதி அடைந்த ஒரு சித்தர்.
அதாவது இந்த ரீசன்ட் இயர்ஸில் ஒரு சுத்த தேகத்தை பெற்ற ஒருவர் இருக்கிறாரு, அதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா அவரு தான். அதாவது அவர் டேட் சொல்லி சமாதியாகி தன்னுடைய உடம்பை வந்து ஒரு மண்டலம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்கிறார். அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த உடல் வந்து அந்த 48 நாள் கழிச்சும் சிறிதளவும் கெடாமல், சிறிதளவும் அந்த மேலே போட்டிருந்த ரோஜாப்பூ கூட வந்து வாடாத நிலையில் இருந்ததை பார்த்த சாட்சிகள் இன்றைக்கும் வந்து அந்த ஊரில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்கள நான் நேரடியாக சந்திச்சு அவங்ககிட்டையும் பேசியிருக்கேன். அவங்க அந்த நேரத்தில் பார்க்கும்போது அவங்க வயசு ஏதோ 10 வயசோ என்னவோ அவங்களுக்கு. ஒரு லேடி ஒருத்தங்க இருக்காங்கங்க. அவங்க வந்து அவங்க அப்பா கூட போய் அந்த தோண்டி பார்க்கும்போது அவங்க அங்கே கூட இருந்திருக்காங்க. அப்போ வந்து அந்த டயத்தில் இருந்த கலெக்டரு, டிஎஸ்பி, எஸ்பி எல்லார் முன்னிலையிலையும் அது வந்து தோண்டி வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து அங்கே ஜீவசமாதியை எழுப்பிட்டாங்க. இப்போ அந்த ஜீவசமாதியில் நான் வந்து சும்மா உட்காந்து கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கும் போது திடீர்னு என்ன காட்சி மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் அந்த சமாதியிலேருந்து எழுந்து வெளியில் வராரு. நான் வந்து அவருடைய கால்களில் வந்து விழறேன். இது வந்து ஒரு மாதிரி, இது கனவு நிலையும் இல்லை, நினைவு நிலையும் இல்லைன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். அது ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நிலை அது. அந்த நிலையில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை அவர் வந்து கைப்பிடிக்கிறார். கையை பிடிச்ச உடனே நானும் அவரும் விர்ன்னு வந்து வானத்தில் பறக்கிறோம். ரொம்ப தூரம் பறக்கிறோம். போயிட்டு ஒரு இடத்துல நாங்கள் 2 பேரும் நிற்கிறோம். இப்போ அவர் வந்து ஒரு விரலை வச்சு இப்படி கீழே பார் அப்படின்னு வந்து அவர் செய்கையில் காட்டுறார். அந்த செய்கையில் காட்டும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே வந்து ஹோல் கேலக்சியும் ஓடிக்கிட்டு இருக்குது, இயங்கிக்கிட்டு இருக்குது. இந்த பூமி பந்து வந்து ஒரு சின்ன கோலி குண்டு மாதிரி உருண்டுட்டு இருக்குது. இதை நாங்கள் 2 பேரும் அதை பார்க்குறோம். அதாவது இந்த பிரபஞ்சத்தினுடைய மொத்த இயக்கத்தையும் நாங்கள் பார்க்குறோம். சரியா? இப்போ இதுக்கு இந்த விஷயத்தை வந்து ஒரு நம்மளுக்கு வந்ததுக்கான ஒரு உள்கருத்து யாராவது எதையாவது நோட் பண்ணிங்களா? இதில் என்ன வந்து முக்கியமான விஷயம், இது எல்லாருக்குமே நடக்கலாம், ஆனால் அதுக்கு என்ன பண்ணால் நடக்கும் சொல்லுங்கள். இப்போ இந்த சீனில் ஏதோ ஒரு விஷயம் வந்து முக்கியமான விஷயமா இருக்குது. தள்ளி இருந்து இங்க வந்து உலக இதுல கூட சரி, தள்ளி இருந்து நீங்க எல்லாத்தையுமே நடுநிலையா பாத்தீங்கன்னா அந்த நிலைமையா சத்தியா? சரி, இதுதான் வந்து சித்தர்களுடைய உபதேசமே. நின்று பார்த்தல். நாங்கள் 2 பேரும் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் போய் நின்றுட்டோம். அந்த நின்ன பிறகு இந்த மொத்த காட்சிகளும் எங்களுக்கு தெரியுது. கரெக்டா? அங்கே நாங்கள் எதுவும் அசையலை. நாங்கள் வந்து அங்கே நின்ற பார்த்து அந்த எல்லாமே தெரியுது. ஸோ சித்தர்களுடைய எல்லா பாடல்களையும் நீங்கள் ஒழுங்காக கவனிச்சிங்கன்னா, நின்ற நிலை, நின்று ஆடு பாம்பே, இப்படி பல விதமான சொற்றொடர்களை அவங்க வந்து யூஸ் பண்ணுறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரியா? ஸோ அந்த நின்று அது நிலை சேர்ந்த அனுபவம் அப்படின்றத வந்து வள்ளல் பெருமான் சொல்லியிருப்பார்.
சித்தி அடைதலுக்குன்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா நிலை சேர்ந்த அனுபவம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த நின்ற நிலைன்றது வந்து நிலைனா அதுதான் ஃபைனல். அந்த ஒரு நிலைன்றது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். அதுதான் பி ஆன் திஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுது. அந்த மூமெண்ட்டில் நீங்கள் எந்த அசைவும் இல்லாமல் அங்கே இருக்கிறீங்க. அந்த அசைவே இல்லாத ஒரு இடம் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு உங்களுடைய எண்ணம் அற்ற நிலை தான் அந்த பி ஆன் திஸ் மூமெண்ட்ன்றது. அதாவது எப்படி இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா திருவண்ணாமலை போயிருக்கவங்க எல்லாம் பார்க்கலாம். என்ன பண்ணலான்னா இந்த மலை மேலே ஏறி போய் நம்ம வந்து உட்காந்து பார்த்தோன்னு வச்சுங்களேன், இந்த பஸ் எல்லாம் வர்றதெல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி அங்கே ட்ரெயின் ரூட்டும் ஒரு சில ஆங்கிள்லேருந்து பார்த்தா தெரியும். இப்போ நம்ம ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிற ட்ரெயினை மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். சரியா? இப்போ ஸ்டேஷனுக்கு வந்துட்ட ட்ரெயினை தான் நம்மளால் பார்க்க முடியும். இப்போ ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி போன ட்ரெயினையே கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் நம்மளால் பார்க்க முடியாது. அதே மாதிரி ஸ்டேஷனுக்கு வரப்போகிற ட்ரெயினையும் நம்மளால் அது அந்த பிளாட்ஃபார்முக்கு வர வரைக்கும் பார்க்க முடியாது. ஆனால் இதே அந்த மலை மேலே போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 இடத்துல அந்த நிகழ்வையும் நேரடியாக நம்ம பார்த்துக்க முடியும். அதாவது ட்ரெயினை தூரத்துலேருந்து வர்றதையும், இந்த பிளாட்ஃபார்மில் நிற்கிறதையும், பிளாட்ஃபார்மை கடந்து போகிறதையும் நம்ம பார்க்க முடியும். அதாவது என்னென்னா ஒருத்தருடைய லைஃப் தான் அந்த பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்முக்கு வரக்கூடிய நல்லது கெட்டதுன்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரெயினு ஃப்யூச்சரில் எங்கே வந்துன்னு இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியும். அந்த பிளாட்ஃபார்ம்னா இப்போது இன்றைக்கி அந்த நபருக்கு நடந்து கொண்டு இருக்கின்ற ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி அந்த பிளாட்ஃபார்ம் விட்டு போன ட்ரெயின் அவரிடம் இருந்த நல்லது கெட்டது எது பிரிஞ்சு போச்சோ பாஸ்ட் திங் அதையும் நீங்கள் பார்த்துக்க முடியும். எப்போ இந்த நிலையில் இருந்தால் தான் பார்க்க முடியும். இந்த நிலையில் நீங்கள் இருந்துக்கும் பொழுது 3 காலங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய நிலைக்கு நீங்கள் போக முடியும். இது நம்பர் 1. சரியா? சரி, இப்போ 3 காலத்தையும் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ட்ரெயின் வருது அப்படின்னு சொல்லிட்டீங்கனாலே என்ன அர்த்தம்னா அது வந்து அது ப்ரெசண்ட்லேருந்து பாஸ்ட்டுக்கு போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அந்த இன்சிடெண்ட்டை நீங்கள் சொல்கிற வார்த்தை ப்ரெசண்ட்டாக நீங்கள் சொன்ன வார்த்தை பாஸ்ட்டாக போயிடுச்சு. அவர் வந்து சொன்னாருங்க ட்ரெயின் வருது அப்படின்றத எதிராளி ரிப்பீட் பண்ணுவார். சரியா? ஸோ இப்போது இது 3 காலங்களையும் நம்ம பார்த்தாலும் சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கண்டினியூட்டி போயிடும். ஆனால் இது வந்து இறுதி நிலை அல்ல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு எதிரில் இந்த பிரபஞ்சம் என்ற ஒரு விஷயம் தெரிந்து கொண்டிருக்கிறது. நான் அதை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு உணர்வு இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ இங்கே 2 பட்ட நிலை இருக்கிறது. இந்த 2 பட்ட நிலையில் நீங்கள் மௌனமாக இருந்தீங்கன்னா ஆனந்தமாக இருக்கலாம். ஸ்ரீதர் சார், உங்களுக்கு புரியுதா? கரெக்டாக? புரியுது சார். ஸோ இதுக்கு அடுத்த வார்த்தை அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா நாதனோடு நாங்களும் சமமாக வாழ்வோம். இது அடுத்த நிலைக்கு போகிறது. சரியா? இப்போ இந்த ஆனந்த நிலையே நீங்கள் அனுபவிக்கிறீங்க. ஆனால் நாதனோடு நீங்கள் ஒன்றாக கலக்கும் பொழுது நீங்களே ஆனந்தமாக மாறிடுவீங்க. அப்போ இன்னொரு ஆனந்தம் என்பது இருக்காது. சரியா? ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா
நம்முள் இருக்கின்ற வெட்டவெளின்னு சொல்லுகின்ற உயிர் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த இடத்தை நீங்கள் வந்து கிராஸ் பண்ணும் பொழுது, அதனோடு நீங்கள் கலக்கும் பொழுது, சரியா, அப்போ என்ன ஆவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் நாதனோடு வாழ்தல். அப்போ உங்களுக்கு இந்த இன்பம், இந்த ஆனந்தம் சொல்கிறது கூட உங்களுக்கு வந்து எந்த ஃபீலுமே இருக்காது, எந்த ஒரு அனுபவத்தையும் அங்கே அனுபவிக்க மாட்டீங்க. ஸோ நானுன்னு சொல்லிக்கிற அந்த ஃபீலிங் கூட இல்லாமல் போயிடும். அதை வந்து அந்த பாட்டில் அருமையாக வந்து அவருடைய அந்த விளக்கத்தை வந்து அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ நிரந்தரமான ஆனந்தம் வேணும்னா நீங்கள் வியாபாரம் பண்ணக்கூடாது சார். வாழ்க்கை என்ற வியாபாரத்தை நீங்கள் நிறுத்துறதுக்கு ரெடியா? சரிங்களா? ஸோ வாழ்க்கை என்ற வியாபாரத்தை யாரெல்லாம் நிறுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து நிரந்தரமான அமைதி, நிரந்தரமான அந்த ஆனந்தத்தை பெற முடியும். இந்த 2ஆம் கட்டம் வேலையெல்லாம் பண்ணால் இதுலேயும் இருக்க முடியாது, அதுலேயும் இருக்க முடியாது. சரியா? ஸோ இதனால தான் நான் வந்து ஆனந்தத்துக்கு நீங்கள் வராதிங்கோ, நீங்கள் வந்து இந்த ஆன்மீகத்துக்கு உலகியலில் இருக்கிறவங்க வராதிங்க, யூ ஹாவ் கமிட்மெண்ட்ஸ், இந்த கமிட்மெண்ட்ஸை முடிக்காமல் வராதிங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போய் பக்தி மார்க்கத்தை கடைபிடியுங்கள். தயவு செய்து நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுங்க. பக்தி மார்க்கம் மாதிரி ஒரு சிறந்தமான மார்க்கம் வாழ்க்கைக்கு வேறு எதுவுமே இல்லைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து யார் வந்து கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுள் தான் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. கடவுள் என்பவர் கொடுப்பவராக இருக்கிறார். இப்போ நான் இருக்கிற மனிதர்களோ இல்லை ஜீவர்களோ எல்லாமே என்னென்னா அதை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள்ன்றதை புரிஞ்சுக்குங்க. சரியா? அப்போது நீங்கள் எப்பயுமே எதையாவது ஒரு பொருளை கொடுப்பவராக நினைத்து கொண்டு அதை முழு நம்பிக்கையோடு நம்பினால் நீங்கள் உங்களுக்கு வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ வாழ்க்கையில் நம்மளுக்கு வந்து எப்படி ஓடுது கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இறைவன் நம்மளுக்கு கொடுத்தா தான் அந்த வாய்ப்புகள் நம்மளுக்கு வந்து சேரும். அப்போது நீங்கள் இறைவன் வந்து யார் என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு மார்க்கத்தில் நீங்கள் வந்து ஒரு பக்தி மார்க்கத்தில் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து எந்த மதத்தையில் வேணாலும் இருந்துக்கலாம். எந்த மதத்தில் இருந்தாலும் இதை தான் அவங்க சொல்லித் தருவாங்க. அதை நீங்கள் வந்து அந்த பிரார்த்தனை, அதாவது பிரார்த்தனை என்ன பண்ணுறோன்னா, நமக்கு முன்னாடி இருக்கிற பொருள் உயர்ந்த பொருள், நாம் அதை விட தாழ்ந்த பொருள் அப்படின்றத நம்ம வந்து அதை கற்பனை பண்ணி தான் நம்ம வந்து இவ்வளோ நாளாக வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம பிரார்த்தனைன்ற கோயிலுக்கு போய் வேண்டின்னு வர்றது எல்லாமே. ஸோ அதே மாதிரி தான் வந்து இருக்கிறது தான் வந்து நமக்கு வாழ்க்கைக்கு வாழ உதவியாக இருக்கும் என்பது தான் நல்ல விஷயம். இப்போ எப்படின்னா, கடவுள்னா எப்படி பண்ணுறாரு, அருளல்னா இப்படி தான் பண்ணுறாரு. இப்போ இதில் ஏதாவது ஒரு பொருள் நிற்குமான்னு பாருங்கள். இந்த மாதிரி கை வச்சுன்னு இருந்தால் ஏதாவது ஒரு பொருள் நிற்குமா? இப்போ பாருங்கள், இப்போ இந்த பேனாவை இங்கே வைக்கிறேன், என்ன அது பாருங்கள், கீழே ஒருத்தர் வந்து கையை நீட்டின்னு இருக்கிறாரு, அவர் கையில் போய் விழுது பேனா. சரியா? புரியுதுங்களா? இப்போ போனவொடனே இந்த கையை யார் நீட்டின்னு இருக்கிறாங்களோ அந்த கையில் தான் போய் விழுது. அப்போ நம்ம கை ஏந்திரவர்களாக இருக்க வேண்டும். அவர் அருளலாக இருக்கிறார். அப்போ அருளலாக இருக்கின்றத வந்து தான் நம்ம வந்து கொடுப்பவர் வந்து அருளலாக தான் இருப்பார். இப்படி தான் இருப்பார். இல்லை இப்படி வச்சுருப்பாங்க. நீங்கள் சாமி சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று இப்படி இருக்கும், இல்லைன்னா இப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இல்லை யாராக இருந்தாலும் இப்படி தான் பண்ணுறத, அருளாசி பண்ணுறத பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இப்படி பண்ணின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து வாய்ப்பு வரும், பொருள் வரும், எல்லாம் வரும் சொல்லுங்கள். சாமிங்க சித்தர்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரையும் வாழ்த்துறாங்க, இப்படி தான். சரியா? அப்போ அவங்களுக்கு எப்படி வந்து பொருள் சேரும்? அவங்க வந்து இப்படி கொடுக்குற நிலையிலே இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வாங்கிக்க முடியாது.
இப்போ நீங்கள் எதையுமே வாங்கிக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா ஆனந்த நிலையில் இருந்துக்கலாம். அதுக்கு ரெடியா ஸ்ரீதர் சார்? இல்லை. ஸோ அந்த நிலையில் இருக்கும் பொழுது நம்மளால் வந்து அதுக்கு சாத்தியம் இல்லை. அதுக்குன்னு ஒரு வாய்ப்புகள் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். அதுக்குன்னு we have to wait. அந்த ஒரு சுச்சுவேஷனும் நம்ம வந்து அரைஸ் ஆகும். அந்த அரைஸ் ஆகும்போது அதை பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம வந்து இந்த விஷயங்களில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம். எல்லா இடத்துக்கும் போங்க, ஜீவசமாதிகள்லாம் போங்க, வேண்டுதல் பண்ணுங்க. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஆனந்த நிலையை உணர முடியும். ஏன்னா அவங்களே ஆனந்தமாக இருக்கிறாங்க. அப்படின்னும் போது அவங்கள சுற்றி ஒரு ஆனந்த மயம் வந்து எப்பயுமே வீசிகிட்டு இருக்கும். அதை நீங்கள் மன அமைதியோடு அங்கே உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் உடம்புல அந்த ஆனந்தம் ஏறுறதை நீங்கள் பார்க்க முடியும். அது மன ஓட்டம் இருக்கிறவங்களால கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? ஓகே. இப்போ லைவில் இருக்கக்கூடிய நீங்கள் யாராவது உங்களுக்கு ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்மெல் கிடைக்குதான்றதை ஃபீல் பண்ணி பாருங்கள். யாருக்காவது இருக்குன்னா சொல்லுங்க, இல்லைன்னா ஓகே, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஒன்றும் தெரியல சார். இல்லை சார். இல்லை சார். எனக்கும் இல்லை. யாருக்கும் லேசா கரிஞ்ச புகை அந்த மாதிரி இல்லை சார். ஸோ ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்மெல்லு உங்களுக்கு மட்டும்தான் லேசாக தெரியுது. ஓகே, எப்படி எல்லாரும் அப்படியே கண்ணை மூடிக்கிங்க கொஞ்சம். இப்போ நீங்கள் எதையுமே யோசிக்க வேணாம், சும்மா சாதாரணமாக அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே இருங்க. எதையுமே முன்முடிவோடு இருக்காதீங்க, நல்லா ரிலாக்ஸ்டாக இருங்க. இப்போ யாருக்காவது அந்த வாசனைகள் ஏதாவது தெரியறது ஏதாவது இருக்கா? இருக்குன்னா இருக்க சொல்லலாம், இல்லைன்னா இல்லை சொல்லலாம். இல்லை சார். மற்றவர்கள்? இல்லை சார், எனக்கு ஒன்றும் வரல. அடுத்தது? எனக்கும் இல்லை. அடுத்தது? இல்லை சார். ஓகே,
அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், கண்ணை மூடிக்கிட்டே இருங்க. இப்போதைக்கு எதுவுமே இல்லை இல்லையா? ரைட். இப்போ உங்கள் உடம்புல ஏதாவது மாறுதல்கள் தெரிஞ்சால் அது சொல்லலாம், இல்லைன்னா இல்லை சொல்லுங்கள். மூச்சு தான் சார் பயங்கர ஸ்பீடாக போகுது, விசுவாசம். ஓகே, ஒன்று. அப்புறம் நெத்தி பொட்டில் அழுத்தங்கள், நெத்தி பொட்டில் அழுத்தமா இருக்கு. அழுத்தமாக இருக்குது. ஓகே, வெரி குட். அப்புறம் ஐயா எனக்கு வந்து தலைபாகத்துல அந்த என்னோட பிளட் சர்க்குலேஷன் ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது. ஓகே, வேறு என்ன பண்ணுது? இந்த மைண்ட் நல்லா ரிலாக்ஸாக இருக்கு. வெரி குட். உடம்புல ஒரு நல்ல ஒரு உணர்வு இருக்கு பின்னாடில இருந்து அந்த ம் ஸ்பைனல். ம் 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 உங்களுக்கு எல்லாருக்குமே டோட்டலாக ஒரு அமைதி நிலை இருக்கிறது தெரியுதா? புரியுது ஐயா. வசந்திமா? ஆமாங்க, எனக்கு தெரியல. ஒரு ப்ளசண்ட்டாக ஆமாய்யா. ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? எஸ். எனக்குள்ளே ஒரு சைலன்ஸ் ஃபீல் பண்றேன். ம் இப்போ யாருக்காவது அந்த வாசனைகள் இருக்கா? இல்ல ஐயா. அடுத்தது எனக்கு இல்லை ஐயா. அடுத்ததுமா? இல்லையா, இப்ப இல்லை. முதல்ல கொஞ்சம் லேசா இருந்து, இப்ப இல்லை. ஓகே, அடுத்தது? எனக்கும் இல்லை. சரி. இப்போ உங்களுடைய உச்சந்தலையில் வந்து ஏதாவது மாற்றங்கள் தெரியுதுன்னு தெரியுது சொல்லுங்கள், இல்லை என்ன மாதிரி தெரியுதுன்றத சொல்லுங்கள் பார்க்கலாம். உச்சத்தல நடுவுல ஒரு நல்ல உணர்வு தெரியுது. ம் சரி, அந்த உணர்வு உங்களுக்கு வந்து நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கா, இல்லை ஹை டெம்பரேச்சரில் இருக்கா, இல்லை ரொம்ப கூலாக இருக்கா? கூலா இருக்கு. டெம்பரேச்சர்லாம் தெரியல. பயங்கர கூலாலாம் தெரியல, ஆனா கூலா இருக்கு. சூப்பர் கூல்னஸ் தெரியும். சூப்பர். வேற யாருக்காவது இந்த நிலை ஏதாவது தெரியுதா? அதாவது வாசி ஊதாமலே வாசி உச்சந்தலையில் வருது.
போகிறது பட்டுட்டே இருக்கு. மேலே மேலே போகிறது உங்களுக்கு தெரியுது. ம். இப்போ நீங்கள் தானே மனம் அடங்கலைன்னு சொன்னீங்க. இப்போ எப்படி காற்று மேலே போகுது? ம். போகுதா? போகுது. இவ்வளோதான். இது அப்படியே நீங்கள் வந்து இந்த நிலைக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணினே வந்தீங்கனாலே போக ஆரம்பிச்சிடும். அடுத்தது ஆமா சார், அந்த உச்சந்தலைக்கு கீழே ஒரு இன்ச்சு கீழே மட்டும் காற்று ஆடிட்டு குத்திட்டே இருக்கு அந்த உச்சந்தலை. ஓகே. இப்போ உங்களுக்கு சுவாசம் இருக்குதா? வெளியில் தெரியுதா? இல்லை. தெரியாது. இப்போ வெளியில் இல்லை, உள்ளேயே ஆடிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு இப்போ போயிட்டுருக்கு. ஓகே. அம்மா உங்களுக்குமா? எனக்கு ஒரு அந்த தலையில அந்த அந்த ஓட்டுன்னா தெரியுதுங்க. ஏன்னா சுவாசம் நீங்க சொன்ன சுவாசத்தை தான் பண்ணிட்டு இருக்கேன் நானு. ம் மேல ஊத சொல்லிதான் சொல்லிருக்கேன். அது மாத்திரம் பட் உள்ளுக்குள்ள எனக்கு சம் ஓட்டம் இருந்துட்டே இருக்கு. என்ன என்னால ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்ல தெரியல. ஏதோ ஒரு எனர்ஜி ஃப்ளோ இருக்குது. எனர்ஜி ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. சம்திங் இஸ் கோயிங் ஆன், அப்படியே போயிட்டே இருக்கு. அது உங்களுக்கு ப்ளசண்டா இருக்கா? ஆமாயா. உங்களை அது டிஸ்டர்ப் பண்ணல? அதனால இவ்வளவு சத்தத்தின் நடுவில் ஐ கேன் ஃபீல் இட் போது எனக்கு அது கொஞ்சம் இதுவா தெரியுது. அது உங்களை துன்புறுத்தல நல்லா இருக்குது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இது ஒரு நல்ல அனுபவமா இருக்கா? எல்லாம் கணம் திறந்துக்கலாம். இயற்கையா இன்னொன்று வந்து இப்போ வந்து கண்ணிலையும் ஒரு 2 கண்ணிலையும் ஒரு குளிர்ச்சியா இருந்ததுதான். இப்போ எல்லாருடைய வார்த்தைகளிலும் பார்த்தீங்கன்னா அந்த குளிர்ச்சி இல்லை சப்நார்மல் டெம்பரேச்சர் அப்படி தான் வந்திருக்க வழி யாருமே உஷ்ணமாக இருக்குதுன்னு சொல்லலை இல்லையா? இதுதான் வந்து நிஜம். சரியா? ஸோ நம்மளுக்கு இறைவன் இருக்கிற இடத்தை எதுவாக காட்டுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கைலாய மலையை தான் காட்டுறாங்க. இப்போ கைலாய மலைன்னு சொல்கிற ஹிமாலயாஸ் சூடாக இருக்குமா குளிர்ச்சியாக இருக்குமா? குளிர்ச்சியாக தான் இருக்கும். அப்போ யார் ஒருவர் இறைநிலையை உணர்றாங்களோ அவங்க உடம்புல குளிர்ச்சி தான் இறங்கும். ஸோ வாசி பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு உடம்புல குளிர்ச்சி தான் இறங்கணும். உடம்பு வந்து சில்னஸ் தான் ஆகணும், சூடாகக்கூடாது. சூடானா நீங்கள் தப்பாக பண்ணுறீங்க, இல்லைன்னா உங்கள் மனம் இயங்கிட்டு இருக்கும்போது பண்ணுறீங்கன்னு அர்த்தம். சரியா? இதில் நல்ல உஷ்ணம் கெட்ட உஷ்ணம் இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. உங்கள் உடம்பு வந்து நீங்கள் நல்லா நீங்கள் முழுக்க அந்த வாசி போகும்போது பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி மாதிரி ஆகிடும். அந்த அளவுக்கு அந்த உடம்பு வந்து சில்னஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரீமாக போகிற வரைக்கும் அது பழக பழக வரும். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். வெரி குட். ஒரு நிமிஷத்துக்கு ஃபீல் பண்ணிக்கிறாங்க, மூச்சே போயிட்டு உடம்பு நல்ல குளிர்ச்சியா இருக்கு, மனம் நல்லா அடங்கி இருக்கு, மனநிலையே மாறிட்டாய். ரொம்ப நன்றி இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. அவ்வளோதான். இதை நீங்கள் வந்து நம்பிக்கையோட நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்க, உங்களாலே முடியும், எல்லாராலையும் முடியும். தேங்க்ஸ். ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் தினமும் பண்ணுங்க போதும். ஏன்னா இப்போ நீங்கள் லைஃப்பில் இருக்கிறீங்க, லைஃப் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. உங்களுடைய லைஃப் ஸ்டைல், உங்களுடைய ஒர்க்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஸோ இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆகிட்டே இருங்க. அந்த லைஃப் டைம் நம்முடைய கமிட்மெண்ட்லாம் க்ளோஸ் ஆகி நம்ம ஒரு எண்ட் பாயிண்ட்டுக்கு வருவோம். அப்போ இறைவன் தானே நம்மளுக்கு வந்து அந்த வழியில் இழுத்துன்னு போவார். ஸோ இப்போ எல்லாருமே ஏன் இத்தனை உலகத்தில் வந்து அவன் இந்நேரம் இப்போ என்ன மாதிரி ஒரு டாக்டர்லாம் வந்து இந்த நேரத்துக்கு அப்படியே வந்து பேஷண்ட்டு கூட்டத்தில் கிளினிக்கில் உட்காந்து கல்லா கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க.
இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன், உங்கள் எதிர்க்க நான் வந்து நிம்மதியாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் எல்லாம் வந்து உலகத்தில் இருக்கிறவங்க வந்து ஒரு பிஸியாக பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற டயத்தெல்லாத்தை விட்டுட்டு நீங்கள் வந்து இறைவனை பற்றி சிந்திக்கக்கூடிய நிலையில் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். இதுவே ஒரு பெரிய கிஃப்ட்டுன்றதை புரிஞ்சுங்க. ஏன்னா அந்த ஓட்டமான உலகத்தில் இறைவன் நம்மளை வந்து ஒரு இன்பமான ஒரு சூழ்நிலையில் நிறுத்தி வச்சிருக்கிறான் அப்படின்றத நமக்கு வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த நிலையே கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த நிலை இப்ப இருக்குமா இல்லாட்டி இறைவைக்கு திருப்பி போயிடும்? இல்லை இது வந்து உங்களுக்கு வந்து டெம்பரவரியாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் மறுபடி உலகத்தில் இறங்கி வேலை செய்ய போகிறீங்க, மறுபடியும் வியாபாரம். ஆமாம், நீங்கள் திருப்பி வியாபாரத்துக்கு போக போகிறீங்க. அப்போ ஆனந்தத்தை விற்க தான் போகிறீங்க. இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு கொடுத்த அந்த அமைதியை இப்போ நீங்கள் வந்து வியாபாரம் பண்ண போகிறீங்க. அடுத்த கணத்தில் உண்மைதான் அந்த மௌனமா இருந்தது. கொஞ்ச நேரம் உண்மையா மௌனமா இந்த கலைக்கே மனம் வரே. அதுதான் கலைக்கே ஒரு மௌனமா இருந்துச்சு. அதாவது உங்களுக்கு வந்து அனசீஷியா கொடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. அந்த 10 மினிட்ஸ் உங்களை வந்து அனசீஷியாவில் உங்கள் மைண்டு இயங்காத அளவுக்கு நிறுத்தியாச்சு. அதனால் உங்களால் வந்து இந்த எனர்ஜி ஃபீலு, அந்த தலையில் ஒரு எனர்ஜி இறங்குறது எல்லாமே உங்களால் வந்து அனுபவிக்க முடிஞ்சது. அதை வந்து இப்போ செல்ஃபாக அனசீசியா பண்ணிக்கிறதுக்கு அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணிடுவாங்க. ஸோ தட் வில் டேக் டைம். சரியா? ஏன்னா நம்ம லைஃப் டைம் வந்து அதுக்கு ஒத்துழைக்கணும். நம்முடைய லைஃப் கமிட்மெண்ட் இருக்கிற வரைக்கும் நம்மளால் அந்த மாதிரி பண்ண முடியாது. சின்ன பசங்க கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்கெல்லாம் ஃபாஸ்ட்டாக போயிடுவாங்க. அவங்களாம் ஈஸியாக வந்து இந்த நிலையில் கடந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு குடும்ப பாரம்னா என்னன்றது தெரியாது. அது அந்த மாதிரி ஒரு பெரிய கஷ்டங்களெல்லாம் அவங்களுக்கு வந்து அனுபவிக்க மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு எண்ண ஓட்டம் வந்து சாதாரணமான வெளி உலக எண்ண ஓட்டங்கள் தான் இருக்கும். அது ஈஸியாக அடங்கும். ஒரு 12 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்கள் எல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த நிலையை ஐடென்டிஃபை பண்ணிடும். இப்போ உங்களை எல்லாரையும் கேட்டேன், உங்களால் வந்து வாசனையை உணர முடியல, சரியா? அதே மாதிரி யாரையும் உங்களால் வந்து பக்கத்தில் இருக்கிறத பார்க்க முடியல. ஆனால் இந்த மதுரைக்கு பக்கத்தில் வந்து ஒரு பிரெயின் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் வந்து நடத்துகிறாங்க. அவங்க வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த பசங்களுக்கு வந்து அந்த பிரெயின் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கண்களை கட்டிடுவாங்க. கண்ணில் கட்டிட்டு அந்த பசங்களுக்கு வந்து அது எதிரில் இருக்கிறத எல்லாத்தையும் சொல்ல தெரிகிற அளவுக்கு அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இப்போ மதுரை ஏர்போர்ட்டில் இந்த நிமிஷத்தில் என்னென்ன ஃப்ளைட் இருக்குது சொல்லு பார்க்கலாம் அப்படின்னா அதுங்க சொல்லுதுங்க. எல்லாம் ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு 2வது 3வது படிக்கிற குழந்தைங்க தான். அவங்க அற்புதமாக அந்த டயத்தில் அங்கே என்ன நடக்குதுன்றத க்ளீனாக சொல்கிறாங்க. அங்கே ஃபோன் பண்ணி கேட்கும் பொழுது அதே ஃப்ளைட்டு தான் அங்கே இருக்குது. அங்கே மொத்தம் 4 ஃப்ளைட்டு நிற்கிது, ஒரு ஃப்ளைட்டு ஏறுது, டேக் ஆஃப் ஆகுது. அதை அந்த குழந்தை அருமையாக சொல்லுது. அது அப்படியே அங்கே உண்மையாக இருக்குது. ஸோ இதை எல்லாராலையுமே செய்ய முடியும். எப்படின்னா அவங்க மனம் அடங்கிடுச்சுன்னா, எப்படி அந்த நின்று பார்த்தல்ன்ற நிலைமைக்கு போயிட்டாங்கன்னா அங்கே உலகத்தினுடைய எந்த ஒரு மூலையில் இருக்கிறவங்களையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் செய்துக்கலாம். அதை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதாவது இந்த பரகாய பிரவேசம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தொப்புள் கொடியில் ஒரு வெள்ளி கொடி மாதிரி இருக்கும், சூட்சும உடம்பும் நார்மல் உடம்பும் ரெண்டும் கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த சூட்சும உடம்பு வந்து சொல்கிறேன்னு பறந்து ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு வருதுன்றதெல்லாம் கிடையாது. இந்த பிரபஞ்சம் என்பது தான் இறைநிலையாக இருக்குது, உயிராக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டவர்கள் தனக்குள்ளே அவங்க வந்து பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அதுதான் பரக்காய பிரவேசம்.
அந்த பரம்ன்றது எங்கே இருக்குன்னா உங்களுக்குள்ளே தான் இருக்குது, காயத்துக்குள்ளே தான் இருக்குது. பர காய பிரவேசம் அப்படின்னா என்ன? பரம் இருக்கின்ற காயம், காயத்தில் இருக்குது. காயம்னா உடம்பு. அந்த உடம்புக்குள்ளே நீ பிரவேசம் பண்ணுற இதை உணர்வினால் அங்கே போய் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துன்னு வந்துடுறீங்க. அதனால தான் வந்து பிள்ளையாருக்கு மாம்பழம் எப்படி கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, அம்மையப்பனை சுற்றின்னு வந்தார். முருகர் வந்து மயிலேறி உலகத்தை சுற்றி வந்தார். ஸோ அம்மையப்பனை சுற்றினா ஏன் மாம்பழம் கொடுத்தாங்கன்னா கதை இதுதான். ஏன்னா அம்மையப்பனாக இருக்கின்ற அந்த நிலை தான் வந்து உயிராக இருக்கிறது. அப்போ ஏன் அதை வந்து விநாயகருக்கு வந்து அதை சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, விநாயகருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தும்பிக்கை, ஒற்றை தந்தம், இதை எல்லாமே வாசி யோகத்தினுடைய எஃபெக்ட், அதனுடைய தத்துவ விளக்கம். ஸோ அம்மையப்பன் அப்படின்னா என்னென்னா, ஆணும் பெண்ணும் கலந்த அர்த்தநாரீஸ்வர நிலையாக இருக்கின்ற அந்த நிலை தான் வந்து அதை சொல்கிறாங்க. அப்போ யார் ஒருவர் வந்து இந்த உயிர் என்ற இறைவன் என்ற பிரபஞ்சம் என்ற ஒன்றை தனக்குள்ளேயே சுற்றி வருகிறார்கள். எப்படி எதை வச்சு சுற்றி வர்றாருன்னா, அவர் வாசியை பயன்படுத்தி சுற்றுறார். அந்த மாதிரி சுற்றி வரும்போது அவருக்கு வந்து அந்த மாங்கனின்னு சொல்லக்கூடிய இனிப்பு என்பது வந்து ஆனந்த மருந்து. அந்த ஆனந்த மருந்தை வந்து கொடுக்குறாங்க. அந்த ஆனந்த மருந்தை அருந்தியவர்களுடைய உடம்பு அழியாது. அதுதான் வந்து டெத்லெஸ் லைஃபுக்கு கொண்டு போகிற மருந்து. அதை பற்றி நம்ம இன்னொரு நாள் கூட டாப்பிக்கில் பேசலாம். இது வரைக்கும் உங்களுக்கு பேசுனது ஓகேவா? நிம்மதியாக இருந்ததா? ஏதாவது உருப்படியாக இருந்ததா? கண்டிப்பாக. சரி, இப்போ நம்ம அடுத்த இது நாளைக்கு சந்திக்கிறவங்க யார் யார் இருக்கீங்களோ அது இதே டயத்தில் சந்திக்க முடியுன்றவங்க சந்திச்சுக்கலாம். நான் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து லிங்க் போடுறேன். அவங்க எல்லாரும் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்ரீதர் சார் நாளைக்கு அவைலபிளா? நீங்கள் கண்டிப்பாக அவைலபிள். லக்ஷ்மி சார்? நான் வந்து இப்போ வரைக்கும் அவைலபிள் சார். ஏன்னா ஒர்க்கில் இருக்கிறதுனால தெரியாது. சரி, நாளைக்கு அவைலபிளாக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. பண்ணிடுறேன். சரியா? ஜெனு சார் நீங்கள்? உங்களுடைய கமிட்மெண்ட் எப்படி? எனக்கு ஓகே நாளைக்கு. சரி, அது இந்தியன் டைம் 7:45க்கு உங்களுக்கு அந்த லிங்க் ஆன் பண்ணிங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். வசந்திம்மா நீங்கள் எப்படின்னு பார்த்துக்குங்க. அபிலேஷ் எப்படி? ஒரு 8:30க்கு வச்சுக்கலாமா சார்? இல்லைப்பா, இது வந்து ஃபிக்ஸட் டைம். இதுக்குள்ளே நீங்கள் வர முடியும்னா வரலாம், இல்லை 8:30 நீங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி சார். இதில் டைம்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாரும் வந்து பல கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்க. அவங்கவுங்க டைமுக்கு கரெக்டாக செட் ஆகிற மாதிரி இது வச்சுருக்கோம். சரி சார், ஓகே சார். சரியா? அதனால் அதில் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஸோ இப்போ நீ ஃப்ரீயாக இருந்தால் உடனே ஜாயின் பண்ணிக்கோ. ஓகே சார், ஓகே. ரைட்டுமா, ஓகே.